நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்கா என்கிட்ட அரிசி மாவு மட்டும்தான் இருக்குது, அரிசி மாவு வச்சு என்ன டிஷ்ஷு செய்யறது, ஏதாவது ஒன்று செஞ்சு காமி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமாக செய்யலாம். அரிசி மாவில் எவ்வளோ டிஷ்ஷு கொட்டி கிடக்குது. இன்றைக்கி அதில் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வச்சு இன்றைக்கி நீர் உருண்டை செய்ய போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நீர் உருண்டைக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை பொடி பொடியாக நறுக்கிடலாம். இந்த வெங்காயத்தை நான் எப்படி பொடி பொடியாக நறுக்கிருக்கிறேன்னா, இதேமாரி நீங்களும் பொடி பொடியாக நறுக்குவோங்க. இப்படி நறுக்குனா தான் நீர் உருண்டைக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்குவோங்க. இல்லை இது மாதிரி இன்னும் பொடியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான், இன்னும் பொடியாக கூட நறுக்கலாம். ஆனால் பெருசாக தான் இருக்கக்கூடாது இந்த நம்ம நீர் உருண்டைக்கு. இது மாதிரி பொடியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களை அப்படியே ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுட்டு நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அவங்களையும் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இவங்களையும் நான் சொன்ன மாதிரி அப்படியே பொடி பொடியாக நறுக்கிற வேண்டியதான். ஏப்பா இவங்களை இப்படி நறுக்கி தான் போடணுமா, அரைச்சி போடக்கூடாதா? ஆமாப்பா, இவங்களை இது மாதிரி கட் பண்ணி தான் போடணும். ஏன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகம். அப்படியே நம்ம அரைச்சி போட்டோம்னா குறைப்பா வேணாலும் அரைச்சி போடலாம். அந்த காஞ்ச மிளகா இருக்கு பாருங்க, அதை அரைச்சி போடலாம். இது மாதிரி கட் பண்ணி போடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடக்குள்ள என்ன பண்ணணும், காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஐயோ உரைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க பிள்ளைங்க. அதனால நம்ம இது மாதிரி இவங்களை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. இவங்களை அப்படியே தூக்கி அழகா எட்ட கடைச்சிட்டு அவங்க அப்படியே அந்த உருண்டையை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ நல்லா அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இவங்களை இது மாதிரி அப்படியே பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கிறது. இது கூட தேவையான அளவு கருவேப்பிலையை இப்போ பொடி பொடியாக இதில் கட் பண்ணி போட்டுட்டு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்களையும் இப்போ பூவாக திருவிட வேண்டியதான். பார்த்தீங்களா, தேங்காயை நினச்சிட்டேன் பாருங்கள். என்னடா தேங்காயை நினச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த தேங்காய் பூ எப்படி திருவணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தண்ணியில் நினச்சிட்டு நம்ம இந்த தேங்காய் பூ திருவக்குள்ளே இந்த மேலே இந்த முடி இது இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த நார்லாம் கொட்டாத இருக்கும். நமக்கு தேங்காய் பூ க்ளீனாக இருக்கும் திருவக்குள்ளே. அதுக்காக தான் இது மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு நம்ம தேங்காய் பூ திருவுறது. அதனால் நீங்களும் இது மாதிரி தேங்காய் பூ திருவுறீங்கன்னா இந்த தேங்காயை அப்படியே தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி பூ திருவுங்க, சூப்பராக வரும். என்னடா அக்கா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தாக்கா கீழே உட்காந்துட்டு தேங்காய் பூ திருவுறான்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, எனக்கு அங்கே நின்றுட்டு இது மாதிரி தேங்காய் பூ திருவத்துக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நம்ம வந்து எப்பயுமே இதுமாதிரி தேங்காய் பூ திருவக்குள்ளே கீழே உட்காந்து இது மாதிரி ஒரு காலை நீட்டி போட்டு ஒரு காலை மடக்கி இப்படி வச்சு தேங்காய் கொட்டாஞ்சை வச்சு இப்படி திருவினா தான் நமக்கு இது வந்து செட் ஆகுதுங்க. அதனால தான் கீழே உட்காந்து இது மாதிரி பூவாக திருவுறேன். அவ்வளோதாங்க. அங்கே பார்த்தீங்களா, அந்த நார் தூசி எதுவும் இல்லாமல் அப்படியே பூ பாருங்கள், பால் போல் இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு. இது மாதிரி தான் நம்ம வந்து அந்த கொட்டாஞ்சை நல்லா நினச்சிட்டு திருவுனீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து இது மாதிரி பால் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த கருப்பு தூசி எதுவுமே தெரியாது உங்களுக்கு, க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதேமாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு முடியும் இது மாதிரி பூவாக திருவ முடியும்னா நீங்கள் திருவிக்கலாம். அப்படி இல்லை எங்களால் இது மாதிரி திருவ முடியாதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து விட்டு அப்படியே குறைப்பாக தேங்காய் பூவாக அப்படியே அடிச்சிக்க வேண்டியதான். அதுக்குன்னு அடிக்கணும்னா தண்ணி ஊற்றி அரைக்கணுமான்னு கேட்டுறாதீங்க. தயவுசெய்து தண்ணி ஊற்றவே கூடாது. இதில் முக்கியமாக மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாத அப்படியே தேங்காயை பல்லாக திருவி போட்டுட்டு அது மேலே இருக்கிறத கூட நீங்கள் கத்தியால் ஒரு கத்தி வச்சு மேலே இருக்கிற அந்த கருப்பை அப்படியே சுரண்டிட்டு தேங்காயை அப்படியே பல்லாக கட் பண்ணி போட்டு இது மாதிரி பூ போல் அப்படியே குறைப்பாக அடிச்சு எடுத்துவாங்க மிக்ஸி ஜாரில். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பூ. ஆனால் தண்ணி மட்டும் தயவுசெய்து ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க பேஸ்ட் மாதிரி. உங்களுக்கு பூவாக வரணுன்னா தண்ணி ஊற்றாத இது மாதிரி தான் இருக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் பூ இவங்க எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது இவங்களை தாளிப்பு போட்டு உருண்டையை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மாவை உருண்டையாக பிடிக்கிறதுக்கு இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது இந்த பக்கம் தண்ணி சூடு ஏறிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம தாளிப்பை போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து கனமாக ஊற்ற தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு, இது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் உளுந்து, கடலைப்பருப்பு. நீங்கள் கேட்பீங்க அக்கா இது அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது உங்களுக்கு அளவு வேணும்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இது பொன் நேரம் வர வரைக்கும் இவங்களை அப்படியே இப்படி லைட்டாக அப்படி வறுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட வேண்டியதான். கடலைப்பருப்பும் உளுந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம்ல? சேர்த்துக்கலாம். ஆமாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வயசானவங்களாம் சாப்பிடக்குள்ள இது கொஞ்சம் அவங்களுக்கு கடிக்க முடியாத மாதிரி இருக்கும், பல்லு இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் கிட்டமாக போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு இது போதும். இல்லை இன்னும் மாவு ஜாஸ்தியாக அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ நல்ல பொன் நேரம் வந்துடுச்சு பார்த்தீங்களா,
நம்ம ரொம்பவும் கருவை விட்டுறக்கூடாது. இவங்களை கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சு பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ இவங்களை அப்படியே இதில் போட்டுற வேண்டியதான். இவங்களை போட்டுட்டு லைட்டாக இப்படி ஒரு கிண்டிட்டு நம்ம பொடியாக நறுக்குனா வெங்காயத்தையும் இப்போ இவங்க கூட சேர்த்துற வேண்டியதான். இப்போ இவங்க வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு, இதுக்கு அளவு சொல்லணுன்னா 1/4 டீஸ்பூன் உப்பு. அதேமாரி இதை வதக்கிறதும் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இது மாதிரி லைட்டாக செவந்து வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுதான் கரெக்டான பதம். இந்த வெங்காயம் நறுக்குன்னு வாயில் அகப்படணும்ல. ஆமாம், இது நம்ம இது அவியலில் தான் போட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு பாருங்கள். இவங்களை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இவங்களை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ மாவை இது கூட போட்டு நம்ம கிண்டிட வேண்டியதான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நீர் உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு வந்து கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் அதே மாதிரி தான். மசாலா, தேங்காய் பூவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக ஜாஸ்தியாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் எல்லாமே நீங்கள் அப்படியே அதிகமாக கூட்டிக்க வேண்டியதான். ஒரு சில பேர் கேட்பீங்க, அக்கா இது என்ன மாவுன்னு நல்லா கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது கோதுமை மாவா இல்லை மைதா மாவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது கோதுமை மாவும் கிடையாது, மைதா மாவும் கிடையாது. இது வந்து பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவில் தான் இந்த நீர் உருண்டை செய்யலாம். நீங்கள் வேறு எந்த மாவும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசி மாவு தான் இதுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது தேங்காய் பூவையும் நம்ம திரி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பூவையும் உங்கள் கூட அப்படி சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இப்போ அவங்களுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். ஆல்ரெடி அவங்களெல்லாம் வதக்கக்குள்ளேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இவங்களை எல்லாரையும் நல்லா அப்படியே ஒரு கிண்டிக்கிட்டே நம்ம அந்த சுடு தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், சூட் பண்ணி அவங்கள அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் இவங்களை அப்படியே கிளறி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இவங்க கூட அப்படியே சுடு தண்ணியை வந்து நம்ம கரண்டி வச்சு எடுத்துக்கணும். கை வச்சுட்டாதீங்க, சுட்டுடும். நம்ம கரண்டியால் அப்படியே மொண்டு இதில் ஊற்றி ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு உருண்டை பதம் வராது. இப்படி இது மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவை நல்லா கிண்டணும். நீங்கள் ஒரே அடியாகவும் தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அந்த மாவை நம்ம கிண்டணும். ஏன்ப்பா இது கையால் கிண்டக்கூடாதா? கையால் கிண்டக்கூடாதுப்பா. எப்படிப்பா, இந்த மசாலாவும் சூடாக இருக்கிறாங்க, இந்த தண்ணியும் சூடாக இருக்கிறாங்க. இவங்களை அப்படியே வச்சோம்னா கை சுட்டுடும் பாருங்க. அதனால் இவங்களை வந்து இது மாதிரி கரண்டி வச்சு தான் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மொண்டு ஊற்றி தான் நம்ம இப்படி கரண்டியால் கிண்டி எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் கூலான பிறகு கையால் வேணால் பேசிக்கலாம். நம்ம கை சூடு ஒருக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும், நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நல்லா பதமாக வந்துட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு இல்லை இந்த பதம் எங்களுக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கிண்டக்குள்ளே எங்கே பாருங்கள் இப்படி அழுனிங்கன்னா உப்புமாவு மாதிரி வருவாங்க. நல்லா பார்த்தீங்களா, நம்ம சுடு தண்ணி போட்டிருக்கிறோம், அந்த மசாலாவும் சூடாக இருந்தது. இப்போ இவங்களை அள்ளுன்னா இது மாதிரி கரண்டியில் உப்புமாவு மாதிரி கொட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அப்படி இல்லை நீங்கள் இது மாதிரி கிண்டக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டோங்க்கா, தண்ணியாக போயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு அதிகமாக போனாலும் சரி, தண்ணி அதிகமாக போனாலும் சரி, லைட்டாக மாவு சேர்த்திங்கன்னா சரியாக போகுது. அப்படி தானே? ஆமாம். இந்த மாதிரி மாவை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இவங்களை அப்படியே குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதான். ரொம்பவும் பெருசாகவும் பிடிச்சிடாதீங்க, அப்புறம் மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் இது மாதிரி நான் பிடிக்கிறேன் பாருங்கள், இந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க. சொல்லணும்னா கோழி குண்டு சைஸ்ன்னு சொல்லுப்பா. ஆமாம், நம்ம குண்டு விளையாடுறோம் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளையில விளையாடுவோம் பாருங்கள், இந்த கண்ணாடி குண்டு வச்சுட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த குண்டு அளவு. இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதேமாரியே எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம ஊற்றிட வேண்டியதான். நீங்கள் இப்படி மாவை கையில் எடுத்து நீங்கள் உருண்டை இப்படி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இப்படி வருது அப்படின்னா நீங்கள் இதேமாரி இந்த மெத்தட்லையும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு அது மாதிரி பிடிக்க முடியல உருண்டை அப்படின்னீங்கன்னா இது மாதிரி இப்படி ஒரு 2 அழுத்திட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு அப்படியே இப்படி ஊட்டிக்குவாங்க. அவ்வளோதான், உருண்டை அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி இந்த மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி செஞ்சுக்குவாங்க. இப்படி பிடிக்கிற முடிஞ்சாலும் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அப்படி உள்ளங்கையில் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி உருட்டிக்கலாம். அவ்வளோதான், எல்லா மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ அப்படியே இவங்களை அவியல் போட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி இந்த மாவை உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி சூட வச்சு பாருங்கள் இட்லி பானையில். அதில் நம்ம பாதி தண்ணி மொண்டுட்டோம் நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் பாருங்கள் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு இட்லியாக இருந்தாலும் நீங்கள் புட்டாக இருந்தாலும் இது மாதிரி நீர் உருண்டை எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா நாங்கள் இட்லி பானையில் வந்து
தண்ணி வச்சு இட்லியை ஊற்றி வச்சுங்க்கா. மேலே அந்த அடியில் இருக்கிற இட்லி கொத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்து நிற்கிதுக்கா. இட்லிலாம் அப்படியே தண்ணி தனியாக போயிட்டுது, இட்லியாவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இட்லி அவிக்கக்குள்ளே தண்ணி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு சொம்பு வச்சிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ ஒரு 2 பேர் தான் இருக்கிறீங்க, ஒரு இடு இட்லி ஊற்றி சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நீங்கள் இட்லி அவிச்சுக்கோங்க. அப்படி திரும்ப இன்னும் ஒரு ஈடு ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு ஈடு இட்லியை வெந்ததும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஈடு இட்லி வெந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து தண்ணி நம்ம கண்டிப்பாக குறைய தான் செய்யும். திரும்ப வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம முன்னாடி ஊற்றின அளவு இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு நீங்கள் திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஈடும் இட்லி எடுக்கக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு டம்ளர் தண்ணி வந்து குறைய நீங்கள் சேர்த்து நீங்கள் இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் ஒரே வழியாக சில பேர் பார்த்தீங்கன்னா 6 இட்லி பண்ண தண்ணியை வச்சுட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அப்புறம் இட்லியே வரலக்கா, எல்லாம் உள்ள தரன்னு அப்படியே கூழாக போயிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதில் உள்ள மெத்தடு. இதேமாரி நீங்கள் இந்த மெத்தடு நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக இட்லி வரும். சரி, அடுப்பை ஆன் பண்ணி இப்போ தண்ணியை சூடு பண்ணிவிடுவோம். அதேமாரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது மாதிரி தண்ணியை ஊற்றின உடனே நீங்கள் இட்லியை ஊற்றி வச்சிடக்கூடாது. தண்ணி நல்லா சூடாகி தண்ணி மேலே ஆவி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இட்லியை வந்து கொத்தில் ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பூ போல் இட்லி வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியை ஊற்றி இட்லி பானையில் வச்சதும் உடனே மாவு ஊற்றி அதில் வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சூடு ஏறத்துக்குள்ளே அந்த மாவு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த துணியை தாண்டி எங்கே பார்த்தாலும் அப்படியே நழுவி போயிடும். அதனால் அந்த சூடோடு நீங்கள் ஆவி வரக்குள்ளே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிங்கன்னா அப்படியே அந்த ஆவி இதில் படக்குள்ளே அந்த மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும், எங்கேயும் எட்ட போகாது உங்களுக்கு. அந்த குழியில் எப்படி ஊற்றுறீங்களோ அதேமாரி அப்படியே அந்த குழி மாரி அப்படியே அந்த குழி உள்ளே இருக்கும் இட்லி, அதை தாண்டி எட்ட போகாது. அவ்வளோதான் இதில் உள்ள மெத்தடு. இதை நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துணியை வந்து தண்ணியில் ஒரு டைம் நல்லா நனைச்சிட்டு நம்ம புழிஞ்சிட்டு தான் இதில் போட்டு இந்த தட்டில் போட்டு நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து இந்த துணியில் ஒட்டாத உங்களுக்கு சூப்பராக வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே துணியை எடுத்து அப்படியே போட்டு அப்படியே ஊற்றுறாங்க. அதுமாதிரி செய்யக்கூடாது. இது மாதிரி தண்ணியில் நனைச்சிக்குவாங்க. நான் நனைச்சதை பாருங்க, இப்போ நனைச்சி தான் வச்சுருக்கேன். நனைச்சி வச்சுட்டு இப்போ அப்போ தான் நமக்கு வந்து இப்படி இந்த குழியில் இப்படி கையை வச்சு அழுத்தணும்னா அவங்க அந்த துணி வந்து கரெக்டாக அந்த குழியில் போய் உட்காருவாங்க. அப்போ நம்ம இட்லி ஊற்றினா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும் இட்லி. அவ்வளோதாங்க, நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இப்போ சூடாயிட்டாங்க. இப்போ அப்படியே இவங்களை இட்லி கொத்த இதில் வச்சுட்டு குட்டி குட்டியாக உருட்டின இவங்கள அப்படியே மேலாப்பில் இப்படி எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான். இந்த உருண்டையை வைக்கும்போது நீங்கள் இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இதுக்கு கிடையாது. நீங்கள் இந்த புடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த புடி மட்டும் நம்ம தூக்கிறதுக்கு கையை வச்சு தூக்கிறதுக்கு இவங்களை மட்டும் நடுப்புற விட்டுட்டு நீங்கள் மற்ற இடத்துல பூரா அப்படியே பரப்பி விட்டு இவங்களை அப்படி வச்சிட வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த கேப் இல்லாத நீங்கள் இப்படி அந்த கேப்பு தெரியாத வச்சுருங்க. பார்த்தீங்களா, நம்ம வைக்கக்குள்ளேயே அந்த உருண்டை வைக்கக்குள்ளேயே ஆவி வருது பாருங்கள். அப்படியே டக்குன்னு இவங்களை இப்போ மூடியை போட்டு அப்படியே இப்படி நல்லா அழுத்தி மூடிடுங்க. ஒரு பக்கம் கூட கேப் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இவங்களை நல்லா மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ இதில் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுடு தண்ணியில் தான் நம்ம அந்த மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதுலேயே அவங்க வந்து பாதி வெந்துட்டாங்க. இப்போ இன்னும் பாதி வேகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இது மாதிரி ஆவியில் வச்சுருக்குறோம். 7 நிமிஷம் போதுமான அளவு இவங்களுக்கு. இப்போ அவங்க வேகட்டும், வெந்ததுக்கு மரம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரி 7 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துட்டாங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ளே நல்லா வெள்ளையாக இருந்தாங்க. வெந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் வெந்துட்டுதுன்னு. அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கணுன்னா இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வடை குத்துற கம்பி இருக்கும். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி குத்தி பார்த்துட்டு இப்படி எடுத்து பாருங்கள். மாவு ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இது மாதிரி மாவு ஒட்டாத வந்துச்சுன்னா இப்போ இவங்க எல்லாமே நல்லா வெந்துட்டாங்க. இல்லை எனக்கு சரியாக தெரியலக்கா, இது எப்படி வெந்ததுன்னு பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு உருண்டை எடுத்து இப்படி புட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். சூப்பராக உள்ள எல்லாம் வெந்துட்டாங்க பாருங்கள். மாவு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ அப்படியே இவங்களை அப்படியே பாத்திரத்துக்கு இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான் இவங்களை. அவ்வளோதாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அரிசி மாவு வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சாச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே வச்சு சாப்பிடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இதுக்கு இந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்ன உருண்டைன்னு சொல்லுவீங்கிறத இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.